ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஆரி ஒர்க் கிளாஸோட இன்ட்ரொடக்ஷன் தான் பார்க்க போகிறோம். அதாவது என்னென்ன மெட்டீரியல்ஸ் நமக்கு ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு தேவை அப்படின்ற மாதிரி அதோட இன்ட்ரொடக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு காட்ட போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிளாத். இது காடா கிளாத்னு சொல்லிட்டு இதோட நேம் சொல்லுவோம். நீங்கள் கடையிலலாம் போய் காடா கிளாத் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கனாலே இதை எடுத்து கொடுத்துருவாங்க. இது ஹாஃப் ஒயிட் கலரில் இருக்கும், இல்லைனா பியோர் ஒயிட் கலரில் இருக்கும். இந்த 2 கலர்ஸில் மட்டும்தான் இது அவைலபிளாக இருக்கும். இப்போ ஒரு பிகினர்ஸாக இருக்கீங்க, நீங்கள் ஆரி ஒர்க் பண்ணும்போது நீங்கள் சில்க் ஃபேப்ரிக்கை யூஸ் பண்ணுறத விட இதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக ஸ்டிச்சஸ் வரும். அப்போ நீங்கள் ஃபேப்ரிக்கில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஸ்டிச்சஸில் நூல் மாட்டாமல் உங்களுக்கு ஈஸியாக வரும். அதனால் கடையில் போய் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் கிளாத் கேட்டு வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கிளாத் இதுதான் சில்க் காட்டன் கிளாத்து. இது நீங்கள் ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ராக்டிஸ் கிளாத்தில் பண்ணி நீங்கள் எல்லா டிசைன்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் இதை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். அதுக்கும் இதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஏன்னா இது எதுக்கு எடுத்தோன்னு நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு யூஸ் பண்ண வேணான்னு சொல்கிறீங்கன்னா, அந்த காடா கிளாத்தில் நம்ம யூஸ் பண்ணும்போது த்ரெட்டு அந்த இடத்துல மட்டும்தான் பிய்யும். ஆனால் இதில் அந்த சைடில் இருக்க த்ரெட்டே ஃபுல்லாக எடுத்துகிட்டு கிளாத்தை டேமேஜ் பண்ணி அசிங்கமாக காட்டும். அதனால தான். நெக்ஸ்ட்டு என்னென்னா, நமக்கு இப்போ த்ரெட் ஏதாவது கட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக கட்ரு தேவை. ஸோ அதே மாதிரி சிசர்ஸும் வச்சுக்கோங்க. இப்போ ஏதாவது ஃபேப்ரிக்கில் எக்ஸஸாக இருக்குது, இல்லை நீங்கள் ஏதாவது ஒன்று கட் பண்ணுறீங்க அப்படின்னா கூட நமக்கு சிசர் தேவைப்படும். அதனால் கட்ரும் சிசரும் சேர்த்தே நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் சொல்கிறது ஜரி தான் நான் சொல்ல போகிறேன். ஜரி பர்ச்சேஸ் பண்ணும்போது பிராண்டட் ஜரியாகவே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது சரி, நார்மலாகவே நீங்கள் ப்ளவுஸில் போடும்போது த்ரெட்டு சீக்கிரம் அந்து போகாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஜரி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. என்னென்ன பிராண்ட் வாங்கலாம் அப்படிங்கிறத நான் கிளாஸ் 2ல் உங்களுக்கு சொல்கிறேன். நார்மலாக நம்ம 3 ஜரீஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இது 3 இருந்தாலே நமக்கு போதுமானது. காப்பர் கலர், கோல்டு கலர், சில்வர் கலர், இது 3. நெக்ஸ்ட்டு நான் சொல்கிறது ட்ரேசிங் வீல் வீல் அப்படிங்கிறது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கலாம், இல்லைனா வேணாம். ட்ரேசிங் வீல் நார்மலாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸில் ஏதாவது டிசைன்ஸ் போடுறாங்க அப்படின்னா டிசைன்ஸ் ஹாஃபாக தான் போடுவாங்க. ஸோ அப்போ ஒரு சைடு நம்ம போட்ட மார்க்கிங்கை இன்னொரு சைடில் ட்ரேஸ் அவுட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ட்ரேஸ் அவுட் பண்ணும்போது இந்த மார்க்கிங் நீல வச்சு அதில் ட்ரேஸ் பண்ணும்போது அழகாக வரும். நான் வேணும்னா ப்ளவுஸ் மார்க்கிங் ட்ரேசிங் வீடியோ போடும்போது இதை நான் எப்படி யூஸ் பண்ணுன்றதை யூஸ் பண்ணி காட்டுறேன். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணும்னா வாங்கிக்கலாம், இல்லைனா வேண்டாம், அது உங்களோட விருப்பம். நெக்ஸ்ட்டு சில்க் த்ரெட் நீங்கள் என்ன மாதிரி ப்ளவுஸில் டிசைன் போட போகிறீங்களோ, இல்லை சாரீ என்ன கலரில் இருக்கோ, ஸோ அந்த மாதிரி நீங்கள் சில்க் த்ரெட் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சில்க் த்ரெட்லேயுமே பிராண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதை நான் கிளாஸ் 2ல் சில்க் த்ரெட்டில் என்ன பிராண்ட் வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தோன்னா நீடில்ஸு. ஸோ நீடில்ஸ் நம்ம 3 டைப் நீடில்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஒன்று நார்மலாக நம்ம செயின் ஸ்டிச்சஸ் போடக்கூடிய ஒரு நீடில். ஸோ இது 13 இல்லை 14 சைஸ் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி செகண்ட் நம்ம நார்மலாக பீட் நீடில் யூஸ் பண்ணுவோம். அது 24 இல்லை 25 சைஸில் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஜர்தோசி நீடில். ஜர்தோசி நம்ம ஜர்தோசி பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம். இப்போ நிறைய பேர் ஜர்தோசி நீடிலே நிறையா பீட்ஸ் கோக்க முடியுன்றனால ஜர்தோசி நீடிலே பீட்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போதுலேருந்தே இப்படி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி இந்த 3 நீடிலுமே நீங்கள் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதுலேயுமே பிராண்ட் இருக்குது. ஸோ அந்த பிராண்டடே நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இதுலேயுமே என்ன பிராண்ட் வாங்கினா உங்களுக்கு நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்ற எக்ஸ்ப்ளனேஷன் கிளாஸ் 2 வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி கேப் போட்டு டூலிப் பிராண்டு ஆக்சுவலாக இந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் கேப் அட்டாச்மெண்ட்டோடு வரும். ஸோ அதனால் இதில் ஹெட் அந்த இது இருக்கு இல்லையா, ஸோ அது ஈஸியாக டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. ஜர்தோசி நீடில் நார்மல் நீடில் தான். நெக்ஸ்ட்டு சீவிங் த்ரெட். சீவிங் த்ரெட் நம்ம நார்மலாக ஜர்தோசியை நம்ம நார்மல் ஹேண்ட் நீடிலால் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ப்ளவுஸோட மேட்சிங் கலர்லேயே நம்ம சீவிங் த்ரெட் யூஸ் பண்ணுவோம். ஸோ சீவிங் த்ரெட் எப்படி பார்த்து வாங்குறது அப்படிங்கிறத நான் கிளாஸ் 2ல் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பென்சில், நார்மல் பென்சில் தான். ஸோ நார்மல் பென்சிலை நல்லா ஷார்ப் பண்ணிட்டு ஒயிட் கலர் ஃபேப்ரிக், அதாவது இப்போ ப்ராக்டிஸ் கிளாத் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் ஒயிட் கலர் மார்க்கர் வச்சு மார்க் பண்ணால் தெரியாது. ஸோ அதுக்காக நம்ம பென்சில் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மார்க்கிங் பென்சில்.
பென்சிலுன்றது வந்து எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா, நார்மலாக நம்ம ஏதாவது ஒரு டிசைன்ஸ் போட போகிறோம் அப்படின்னா அது ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங்காக நம்மளால் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக அந்த மார்க்கிங் பென்சிலை வச்சு நீங்கள் என்ன டிசைன் ட்ரா பண்ண போகிறீங்களோ அதை டிசைன் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த ஷேப்லேயே வரும். ஸோ இது மூணுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள். ஸோ இதையுமே உங்களோட ஆரி ஒர்க் திங்ஸில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பைப்பிங் கார்டுன்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து பிராண்டெல்லாம் கிடையாது. இதை வந்து இப்போ வந்து ஏதாவது ஒரு டிசைன் போடுறோம் அப்படின்னா அதில் வந்து இந்த எந்த சைஸ்க்கு நமக்கு தேவையோ அதை நம்ம கட் பண்ணிவிட்டு அதில் பேஸ்ட் பண்ணிட்டு ஏதாவது ஒரு எம்போசிங் பீட் ஒர்க்கோ இல்லை த்ரெட் ஒர்க்கோ நம்ம இது வந்து கொடுப்போம். இது எப்படி போடுறதுன்னு அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டேப் வந்து இப்போ ஏதாவது ஒரு நெக் ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா 2 இன்ச்சஸில் நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்து கூட நம்ம கரெக்டாக அக்யூரேட்டாக வரும் இன்ஸ்டேப் யூஸ் பண்ணும்போது. ஸோ அந்த மாதிரி அக்யூரேட்டாக எடுத்து கூட நம்ம ஏதாவது ஒரு டிசைன்ஸாக இல்லை பீட் ஒர்க்கோ என்ன மாதிரி த்ரெட் ஒர்க்கு எது வேணாலும் நம்ம வந்து பண்ணலாம். ஸோ இன்ஸ்டேப் வந்து ரொம்பவே வந்து ஆரி ஒர்க்கில் ரொம்ப முக்கியம். ஸோ இதையுமே திங்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட விஷ் தான். நம்ம நார்மலாக வந்து நிறைய விஷயம் வந்து யூஸ் பண்ணுவோம் ஆரி ஒர்க்கில். நம்மளோட டிசைன்ஸை ஹைலைட் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து நம்மளோட டிசைன்ஸ் வந்து அழகாக தெரிகிறதுக்காக நிறையா யூஸ் பண்ணுவோம். செயின் ஸ்டோன்ஸாக இருக்கட்டும், ஆன்டிக் பீட், சுகர் பீட், சக்ராஸு, அதுக்கப்புறம் வந்து ஜர்கான் ஸ்டோன்ஸு, திலகம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி என்னென்ன உங்களுக்கு வந்து பீட்ஸு இதெல்லாம் தேவைப்படுதோ அதெல்லாமே வாங்கி வச்சுக்கோங்க. நான் இதுவுமே போட போகிற வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. நான் அதை வந்து எப்படி போடுறது எல்லாமே அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுறேன். இந்த கிளாஸ் பார்க்குறவங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், அதாவது வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணி ஃப்ரீ சர்டிஃபிகேட்டோட இந்த கிளாஸ் பார்க்குறவங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா பர்சனலாக வாட்ஸ்அப்பில் கேளுங்க. இப்போது இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் அதை வந்து ஒவ்வொருத்தோட கமெண்ட்ஸுமே ஹைலைட் பண்ணி இந்த டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணுறேன். இப்போ நீங்கள் வந்து பார்க்குறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட் பீட்னு சொல்லுவோம். அதாவது பார்க்குறதுக்கு வந்து வீட் மாதிரியே இருக்கும். ஸோ இது வந்து வீட் பீட். இதை வச்சு நம்ம நிறையா வந்து யூனிக்கான டிசைன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். அதாவது ஆன்டிக் பீடுமே இந்த மாதிரி அந்த கொத்தாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். ஆன்டிக் பீடு, அதுக்கப்புறம் வந்து நார்மலாக ஹாஃப் பீடுன்னு சொல்லுவாங்க. அதாவது ரவுண்டாக இருக்கும் ஆன்டிக் பீடு, அதில் பாதியாக இருக்கும். அதுதான் வந்து ஆன்டிக் பீடுன்னு சொல்லுவாங்க. ஹாஃப் பீடுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு பவுல் வச்சுக்கோங்க. இந்த பவுல் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கிளாஸ் 2ல் வந்து என்னன்னு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.